ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்யூம் கவரிங் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜ் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு நான் முதல்வன் போர்ட்டல் லாகின் பண்ண பிறகு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. அதெல்லாம் மேண்டரி கோர்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. அதெல்லாம் வாட்ச் கிளிக் பண்ணுறீங்க. சம் எரர் வரும். ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வாட்ச் வந்த பிறகு 1 செகண்ட். ஸோ அக்சஸ் கோர்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்த பிறகு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்கில் பில்லில் ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. சைன் அப் வித் கூகுள் இல்லை லாகின் வித் கூகுள் கொடுத்து உங்கள் மெயில் ஐடியை போட்டு நீங்கள் என்டர் பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடியும் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியும் நீங்கள் லாகின் பண்ணுற மெயில் ஐடியும் ஸோ இந்த ப்ரொஃபைலில் எடிட் ப்ரொஃபைலில் என்டர் ஜிமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த மெயில் ஐடியும் சேமாக இருக்கணும். ஓகே, சேமாக இருந்த பிறகு ரெண்டுமே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் இமெயில் ஐடியில் 2 இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுங்க. ஓகே, ஸோ அப்டேட் பண்ண பிறகு ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு ப்ராஜெக்ட் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சப்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ரெஸ்யூம் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுக்குறீங்க. சிமிலர்லி உங்களுடைய கவரிங் லெட்டரும் உங்கள் ஃபைல் மேனேஜர்லேருந்து கவரிங் லெட்டரையும் சூஸ் பண்ணி டன் கொடுக்குறீங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஃபைல் நேமோட காட்டுறது பாருங்கள். பிஎம்சி ட்ரிபிள் சித்திக் ரெஸ்யூம் பிஎம்சி ட்ரிபிள் கவரிங் லெட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் நேமோட ஃபைல் நேம் கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கா, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். ஸோ மை அட்டனன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்டனன்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். அதே போல் மை ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டில் ப்ராஜெக்ட் சப்மிஷன் அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி அட்டனன்ஸ்க்கு எப்படி ப்ளூ டிக் வந்திருக்கும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு வரும். அதே போல் ஸ்கில் பில்ட் ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸும் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஆல்ரெடி நீங்கள் இதில் முடித்த இமெயில் ஐடியும் இங்கே இருக்கிற மெயில் ஐடியும் வந்து கரெக்டாக இருந்தால் அதுவும் ஆக்டிவேஷன் சொல்லி ப்ளூவில் வந்துடும். ஸோ இது 3மே ப்ளூ ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் சர்டிஃபிகேட்டுக்கும் ப்ளூவில் வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.